ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்கோப்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பொட் பற்றி. பொட்ங்கிறது வந்து அதாவது குபர்நெட்ஸில் க்ரியேட் பண்ணுற ஒரு பேசிக்கான விஷயம் தான் பொட். ஸோ பொட்னா என்னன்னு கேட்டால், குபர்நெட்ஸில் வந்து டிப்ளாயபிள், அதாவது சின்ன டிப்ளாயபிள் யூனிட் தான் வந்து பொட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொட் என்ன பண்ணோன்னு கேட்டால், பொட்டுக்குள்ளே வந்து ஒரு கண்டெய்னர் மல்டிபிள் கண்டெய்னர் இருக்கும். இந்த கண்டெய்னருக்கு தேவையான நெட்வொர்க், ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த பொட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். சில பர்டிகுலர் ரீசன்னால சில சந்தர்ப்பங்களுக்காக மல்டிபிள் கண்டெய்னர் இருக்க பொட்டும் இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்காக பொட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பொட்டை வந்து ஆண்டோன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, எப்படி பொட் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு கிட்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பொட் பற்றி படிச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு லேப் மாதிரி இருக்குது. 3 பாட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அது 3 பாட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ண, ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரியல் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு பொட்டில் இஷ்யூ வந்தால் நீங்கள் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இதை ஃபுல்லாக நான் ட்ரபிள் ஷூட் பண்ணி இந்த பொட்டை வந்து ரன்னிங் கிளாஷ் லூப்லேயோ ஏதாச்சும் ஒரு எரரில் இருக்கும். நான் அதை வந்து நான் இந்த இஷ்யூவை நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பொட்னா என்ன, எப்படி பொட்டை ஒரு பேசிக் பொட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இந்த ட்ரபிள் ஷூட்டுக்கு போவோம். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஓனாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளியர் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா திருப்பி இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி இருக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லேப்பில். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த கிட் யூஆர்எல் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்மியில் வந்து ஒரு இங்கே கிட் க்ளோன் இருக்குது. ஸோ இந்த கிட் க்ளோனை நீங்கள் போயிட்டு உங்களோட WSL நீங்கள் போட்டிங்களா இருந்தால், ஸோ இங்கே இன்னைக்கு இது செகண்ட் எபிசோடுங்கிற ஃபைலில் தான் இன்னைக்கு இந்த பொட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்வாயரன்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும். அதாவது குபர்நெட் என்வாயரன்மெண்ட்டை நீங்கள் வந்து செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு இந்த setup.sh நீங்கள் ரன் பண்ணிங்களா இருந்தால் தான் 3 நோட் கிளஸ்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பிற்பாடு தான் நம்ம பொட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸோ இந்த அலியஸ் நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டால், ஒவ்வொரு டைமும் kubectl டைப் பண்ண நமக்கு கஷ்டம்னால ஸோ k = kubectl கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து எப்பயுமே கேன்னு இப்படி கொடுத்தா k = kubectl. ஸோ ஈஸி. ஸோ k get நோட்ஸ்னால் நம்ம நோட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த setup.sh ரன் பண்ண பிற்பாடு 3 நோட் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம இப்போ போகும் இந்த பொட்டுக்கான செகண்ட் எபிசோடுக்கு சரி. ஸோ இங்கே நீங்கள் போன பிற்பாடு உங்களுக்கு பார்க்கலாம் pod.shன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸோ இதை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே ஒரு பொட் ஒன்று நான் அதை பிறகு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ரியல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பொட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் இந்த நான் இப்போ டைப் பண்ணுற எந்த கமாண்டையும் நீங்கள் வந்து பைஹார்ட் பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நீங்கள் எழுதி பாடமாக்க தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு
ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் வந்து YAML பற்றி தெரிஞ்சிருக்கணும். YAML மூலமாக தான் நம்ம வந்து பாட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு YAML மூலமாக க்ரியேட் பண்ணுறதை விட சில லேசான ட்ரிக்ஸ் இருக்குது இதில். ஸோ அதில் ஒன்று தான் அதாவது குபர்னெட்ஸ் ரன் போட்டு ஹெல்ப்னு டைப் பண்ணிங்களா, எந்த கமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஹெல்ப்னு டைப் பண்ணிங்களா இருந்தால் அதுக்கான ஸ்டெப்ஸ் வரும். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பேசிக் ஒரு இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் திருப்பி காட்டுறேன். இங்கே எல்லாமே ஸ்டெப்ஸ், அதாவது இந்த குபர்னெட்ஸ் ரன்னுங்கிறத வச்சு நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு எல்லாமே காட்டும். அதாவது kubectl run nginxங்கிற ஒரு இமேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பாட் நேம் இது, இமேஜ் நேம் இது. ஸோ இது ஒன்று. ஸோ அதுலேயே இங்கே இப்போ ஒவ்வொரு இந்த kubectl ரன்னுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்னென்ன கிரியேட் பண்ணலாமோ இந்த ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம், கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அட்வான்ஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் kubectl ரன் nginx, இமேஜ் வந்து nginx, ஒரு பேசிக்கான ஒரு பாட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பாட்டை லிஸ்ட் பண்ணுறதுல இருந்தால் அதாவது kubectl get pods. ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதை இதை நீங்கள் இக்னோர் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நோட், இப்போ நம்ம கிரியேட் பண்ண நோட் ஒன்று இருக்குது, nginx. ஸோ இப்போ நம்ம இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போது நான் வந்து இதில் YAML பார்க்கணுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் டிரெக்டாக get edit pod, இந்த பாட்டோட நேம், அதாவது நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் டிரெக்டாக போய்ட்டு இந்த பாட்டை வந்து இந்த YAML, இதுதான் YAML. ஸோ இந்த YAML என்னது, அதாவது என்ன இருக்குன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் கைண்ட் பாட், இது பேசிக். ஸோ ஒரு YAMLல வந்து பொட்டில் வந்து எப்பயுமே இந்த கைண்ட் வந்து பொட்னு தான் இருக்கும். API வெர்ஷன் v1ன்னு இருக்கணும். அப்புறம் ஸ்பெக், இது வந்து மெட்டா டேட்டாவில் வந்து nginx பேர் அண்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸை அடுத்த வீடியோங்களில் பார்ப்போம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டுங்கிற ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்குது, எந்த ஒரு நேம் ஸ்பேஸும் கொடுக்கல, டிஃபால்ட்டாக இருக்க ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்குது. அப்புறம் ஸ்பெக், ஸோ இது தான் மெயினான விஷயம். ஸோ இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்படி இதுதான். நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம் இதில். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு YAML ஃபைலை வெளியில் எடுத்து நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் kubectl get pod -o YAML டைப் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு அந்த YAML ஃபுல்லாக வரும். ஸோ நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணணுன்னா get pods -o YAML. ஸோ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், லைக் இந்த nginxங்கிற பேர்லேயே நம்ம எடுப்போம். nginx YAML. இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே YAML வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது வந்து பிற்பாடு யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு apply -f
nginx yaml நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த pod வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் இப்போது get pods. இப்போ pod இருக்குது. நான் இந்த podஐ delete பண்ணுறேன். kubectl delete pod nginx. ஸோ இந்த pod வந்து delete ஆயிடுச்சு. பட் நம்ம ஆல்ரெடி இந்த yaml சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ kubectl apply -app f xyam. ஸோ pod கிரியேட் ஆயிடுச்சு. get pods சர்ச் பண்ணிங்கன்னா container creating. ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகுது ஸ்டில். இங்கே -wன்னு போட்டிங்கன்னா வாட்ச். ஸோ ரன். அதாவது இப்போ பார்த்தீங்களா வந்து இது வந்து திருப்பி இருக்க இந்த வந்து nginx ரன் ஆகுது. ஸோ நம்ம திருப்பி இருக்க இந்த போட்டை delete பண்ணிடுவோம். ஓகே, இப்போ delete ஆயிடுச்சு. pods இப்போ டைப் பார்த்தோம்னா எந்த ஒரு போட்டும் இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க pod.shங்கிற ஃபைலை நீங்கள் ரன் பண்ணீங்களா இருந்தால், நான் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபைலை உங்களுக்கு pods கிரியேட் ஆகும். கிரியேட்டிங் nginx pod, அப்புறம் image error pod, clash loop pod and command error podங்கிற pod கிரியேட் ஆகி ஸோ இதோட ஸ்டேட்டஸ்லாம் காட்டுது. அண்ட் ஸோ இங்கே இதுதான் கொஷன். சிகே சேலஞ்ச் வந்து என்னன்னு கேட்டால் ஃபிக்ஸ் த ஃபாலோவிங் பாட்ஸ். இந்த 3 பாட் இமேஜ் எரர் பாட்ஸ் அண்ட் கிளாஷ் லூப் பாட், கமாண்ட் எரர் பாட். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன். கோல் என்னதுன்னு கேட்டால் ஆல் 4 pods should be in running state. அதாவது இப்படி நீங்கள் kubectl get podன்னு நீங்கள் சர்ச் டைப் பண்ணிங்களா இருந்தால் இந்த pod 4 வந்து ரன்னிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு முடியலைன்னா திருப்பி நீங்கள் இந்த வீடியோவுக்கு வரலாம். ஸோ நம்ம இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்களா இங்கே இந்த 3 போட்டும் வந்து எரர் இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் 2-3 இருக்குது. kubectl get pods சர்ச் பண்ணால் pods வரும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட் எரர் போட்டை நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணுறது இப்போ ரியல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இப்படி தான் இந்த மாதிரி பாட் வந்து கிராஷ் ஆகிரும். ப்ரொடக்ஷன் என்வைரன்மெண்ட்டில் இருக்கட்டும், டெவ் என்வைரன்மெண்ட், யூஏடி என்வைரன்மெண்ட், கியூஏ என்வைரன்மெண்ட்ங்கிற மல்டிபிள் ஒவ்வொரு என்வைரன்மெண்ட்டில் வந்து பாட் வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகிடலாம். மல்டிபிள் ரீசன்னால மேபி டெவலப்பர் தெரியாமல் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிடலாம், கியூஏ இன்ஜினியராக சேஞ்ச் பண்ணிடலாம், நம்ம கையிலே ஏதாச்சும் இமேஜ் எம்எல் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிடலாம், ஒரு புது டிப்ளாய்மெண்ட் போட்டோன்னா ஏதாச்சும் டைப்போ ஆகிடலாம். ஸோ அதாவது டைப்போ மீன்ஸ் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் ஒரு 2-3 லெட்டர் எக்ஸ்ட்ராவாக டைப் ஆகிடலாம், இமேஜ் சரியாக போடாமல் இருக்கலாம். இந்த மல்டிபிள் ரீசன்னால இந்த மாதிரி எரர் அடிக்கடி வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு எரர் தான் ரியல் டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா இருந்தால் இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எரர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம் இந்த கமாண்ட் எரர் போட்ட. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் kubectl describe pod டிஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த பாட்டை. ஸோ நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த பாட்டில் இருக்க எல்லா இஷ்யூவையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இவெண்ட்ஸில் வந்து காட்டும் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு. ஸோ இங்கே இமேஜ் புல் ஆகியிருக்கு. ஸோ இமேஜ் புல் ஆகுறதுல இந்த பிசி பாக்ஸுங்கிற ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ நம்ம மேலே பார்த்தோம்னா ஓகே, ஸோ இந்த கண்டெய்னரில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ரீசன் எக்ஸிட் கோட் 127 எரர் டெர்மினேட். ஸோ இங்கே கமெண்டை பார்த்தீங்களா இருந்தால் ஸ்லீப்புங்கிறது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 எக்ஸ்ட்ராவாக டைப் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த பாட் டெர்மினேட் ஆகியிருக்கு. ஸோ ஸ்லீப்ங்கிற அந்த ஒரு கமெண்ட் வந்து ராங்காக இங்கே இதாகிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து 2 அதாவது இங்கே வந்து இப்போ நம்ம பாட்டை வந்து
இந்த எம்எல்ஏ நம்ம வெளில எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முதல்ல இங்கே இருக்க இந்த ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண இந்த எம்எல்ஏ delete பண்ணிடுவோம். ஓகே, தேவையில்லை. get pod pod ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி எம்எல்ஏ வெளில எடுக்கிறதா இருந்தால், எம்எல்ஏ செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் -o ml ml. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கமாண்டுங்கிற இதை வந்து நம்ம இந்த எம்எல்ஏ இது ரெண்டையும் நம்ம ரெண்டு இயர் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு கே apply -f கமெண்ட். ஸோ நம்ம இதை என்டர் பண்ணால் பட் இது வந்து ஒர்க் ஆகாது. ரீசன் என்னன்னா என்டர் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த pod வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதாவது இந்த கமெண்ட், அதாவது பொட்டில் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க பொட்டில் வந்து சில விஷயங்கள் நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். இமேஜ் நமக்கு வந்து அப்டேட் பண்ணலாம். அப்படி சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து அப்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் அதாவது இந்த மாதிரி கமெண்ட் நமக்கு சேஞ்ச் பண்ண இல்லாது. ஏன்னா பிகாஸ் இது ஆல்ரெடி இந்த பொட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பொட்டை delete பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த எம்எல்ஏ பேக்கப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த பொட்டை delete பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம செக் பண்ணுவோம் பொட் வந்து இஷ்யூ இல்லாமல் ரன் ஆயிடுச்சான்னு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இஷ்யூ இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த குயிக்காக அடுத்த ரெண்டு இதையும் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து கிளாஷ் லூப் பாட். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாட் இஷ்யூவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். ஸோ kubectl describe pod, பாட்டோட பேரை கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து இமேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எகெயின் கிளாஷ் லூப் வந்து எக்ஸிட் கோட் எரர் 1. ஸோ இது சேம் இந்த கமாண்டில் தான் பிரச்சனை. இந்த கமாண்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் வந்து டைப்போ ரெண்டு ஸ்லீப்புங்கிறதுல ரெண்டு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ இங்கே இப்படி ஒரு எக்ஸிட் 1ங்கிற ஒரு என்ன இருக்குது. ஸோ இங்கே வந்து இஷ்யூ. ஸோ சேம் நம்ம வந்து அதே மாதிரி ஸோ நம்ம இந்த பாட்டை வந்து திருப்பி நம்ம பேக்கப் பண்ணுவோம் இந்த பாட்டை. ஸோ இதை நம்ம ட்ரிபிள் ஷீட் பண்ண போகிறோம். get pod -o pod name -o ml. இப்போ என்டர் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஏன்னா ml வருது. ஸோ ml. ஸோ pod இந்த பேக்கப் பண்ணிட்டோம். கிளாஷ் லூப் போட்டை வந்து பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நான் வந்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து ராங். ஸோ இது வந்து ஒரு அரே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இந்த அரே வந்து ஓகே. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி பொட்டை வந்து நம்ம ஆல்ரெடி delete பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்க பொட்டை வந்து நமக்கு வந்து கிளாஷ் லூப் ஆகி இருக்கதோ இல்லைனா ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க பொட்டுக்கே நம்ம திருப்பி இருக்கா பொட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ
ஸோ நம்ம ஒரு பொட்டை டிலீட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியில் கூட மெயின் எந்த விஷயத்தையும் பேக்கப் எடுக்கிறது நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். எப்பயுமே எதையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து எம்எல் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதனால தான் நம்ம டிலீட் பண்ணுறோம். ஸோ கெட் பட்டன் சர்ச் பண்ணோம்னா அந்த பட்டு இல்லை. ஸோ அப்ளை. ஸோ பட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டெய்னர் கிரியேட்டிங் -w வாட்ச் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஷ் இந்த பட்டும் வந்து ரன்னிங். ஸோ 2 பட்டும் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த பட்டுடையும் வந்து பார்ப்போம். அதையும் ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பட்டு வந்து இஷ்யூவில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே ஸோ இங்கே நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னா தான் இங்கே இவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இவெண்ட்டை செக் பண்ணோம். இவெண்ட்டில் வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னு கேட்டால் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவெண்ட்டை செக் பண்ணோம். அதே சமயம் நம்ம வந்து லொக்கையும் செக் பண்ணோம். ஸோ நம்ம இந்த இஷ்யூ வந்து நமக்கு லொக் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே டிரெக்டாக வந்து காட்டியிருக்கு புல் ஆகுது இல்லை இமேஜ். ஸோ ஃபெயில் டு புல் இந்த இமேஜ். ஸோ எகெயின் நமக்கு இது பார்க்க தெரியுது இந்த இமேஜ் வந்து ராங். ஸோ நம்ம வந்து சேம் கெட்பர்ட் ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து எகெயின் அதாவது இந்த இஷ்யூ இமேஜ் ராங்கான இமேஜ் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். போட்டு நான் பேக்கப் பண்ணனால நான் இப்போ வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ அந்த இம்போர்ட் இல்லை. ஸோ ஓகே கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஷனில் இருந்த மாதிரி நம்மளோட சேலஞ்ச் வந்து இந்த கொஷன் வந்து இந்த 4 பட்டும் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் எடுக்கணும். ஸோ இட்ஸ் ரன்னிங். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்வாயர்மெண்ட்டை செட்டப் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடியலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எகெயின் அண்ட் எகெயின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எகெயின் இதில் வந்து இப்போ இமேஜ் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மெயின் இந்த பொட்டுங்கிறது என்னது, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே பொட் கிரியேட் பண்ணுறது, பொட்டில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது நிறைய விஷயம் நீங்கள் இதில் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா DevOps ரிலேட்டடாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.